என்னோட தலைமுறையில எடுத்துக்கிறேன். நல்லா படிச்சுட்டோம், நல்ல வேலைக்கு வந்துட்டோம், நல்லா சம்பாதிக்கிறோம், இண்டிபெண்டன்ட்டா இருக்கோம். எல்லாமே ஓகே தான். தொடர்ந்து ஏன் எங்க அம்மாவுக்கு நடந்தது, எங்க பாட்டிக்கு நடந்தது, ஏன் எனக்கு நடக்குது அப்படிங்கிற கோவம் வந்து எனக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கு இந்த சமூகத்தின் மேல. அத ஓவர் கமே பண்ண முடியல. இது வந்து திருப்பியும் நம்ம வந்து ரொம்ப பர்சனல் லெவல்ல பார்த்து பர்சனலாவே நம்ம அதை பேசிட்டே இருக்கோம். ம். எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு, நான் படிச்சிருக்கேன், எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குது, இப்போ நான் விஷயம் புரிஞ்ச ஒரு பிள்ளையா இருக்கேன், ஆனாலும் எனக்கு இது நடந்துருச்சுல்ல அப்படின்ற அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு செல்ஃப் பிளேமுக்குள்ள போயிடுறோம். அந்த செல்ஃப் பிளேமே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இது நடந்துட்டு இருக்கிறது வந்து ஒரு சிஸ்டமிக் ஃபெயிலியர். ஒரு சமூகத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னா அது இந்த சமூகத்துடைய தவறு, அபியூசரோட தப்பு, நம்மளுடைய தப்பு இல்லைல்ல. அப்ப நம்ம திருப்பி திருப்பி வந்து நம்மளுக்குள்ளேயே ஐயோ நம்ம இவ்வளவு தெரிஞ்சும் நம்ம இப்படி போய் மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நம்ம நினைக்கிற அந்த குற்ற உணர்ச்சிக்குள்ள வந்து நம்ம போக தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். நடந்திருக்கு, ஓகே நடந்துருச்சு, அதை தாண்டி நான் அடுத்து என்ன செய்ய போறேன், அடுத்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய சர்வைவர்ஸ்க்கு நான் என்ன பண்ண போறேன், அந்த இடத்துக்கு வந்து நம்ம நகர்ந்து வந்துடும். ஏன்னா நம்ம எல்லாருமே சமூக செயற்பாட்டுல ஒரு இயங்கியலுக்குள்ள நம்ம வந்துட்டோம். வி ஆர் டூவர்ஸ், வி ஆர் கோ கெட்டர்ஸ். நம்ம வந்து அப்போ அந்த இடத்துல நின்றுக்கிட்டு ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு மைண்ட் செட்டில், ஒரு சர்வைவரோட மைண்ட் செட்லன்னு சொல்லலாம், அந்த மைண்ட் செட்டில் இருந்தே நம்ம திருப்பி திருப்பி பார்த்து இதை நம்ம பேச தேவையில்லை. இதை எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம செட்ரைட் பண்ண வேண்டியிருக்குல்ல. ஒரு 3 தலைமுறையாக பெண்கள் வந்து பார்த்துட்டே இருந்திருக்காங்க, இதை எழுதியிருக்காங்க, பாலியல் துன்பங்களை இவங்க அனுபவிச்சிருக்கிறாங்கன்றதை திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல சைக்கிளை பிரேக் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல அதை பிரேக் பண்ணுற நபராக நான் இருக்கிறேன். நான் இதை என்னுடைய அடுத்த தலைமுறைக்கு இதை நான் கடத்த மாட்டேன். சம்வே ஆர் தி அதர் அடுத்த தலைமுறை பெண்களுக்கு இதை நான் எஜுகேட் பண்ணுறேன், நான் சொல்லித்தரேன். வேணாம் இப்படி நடக்கும், ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப், பி சேஃப் அப்படிங்கிறது அவங்களுக்கு நான் சொல்லித்தரேன்.